மாப்பிள்ள அத்தை. கோச்சிக்காதீங்க, தக்காளி 1 கிலோ வாங்கிட்டு வந்துருங்க. அத்தை. தக்காளி மாப்பிள்ள, தக்காளி கொஞ்சம் வாங்கிட்டு வந்து கொடுங்க. சரிங்க அத்தை. மாப்பிள்ள கருவேப்பிலை கொத்தமல்லி கொசுறு கொடுப்பாங்க, அதை மறக்காம வாங்கிட்டு வந்துருங்க. சரிங்க அத்தை. சரி, வாங்கிட்டு வந்துருவீங்க, வாங்கிட்டு வந்துருவாரு. சே, ஆம்பளை பசங்க இல்லாத வீட்டில் பொண்ணு எடுக்கக்கூடாது போலயே. இப்படி வேலை வச்சே சாவடிக்கிறாங்க. மாப்பிள்ள அங்க என்ன தனியா பேசிட்டு இருக்கீங்க? அதான் போயிட்டேன் அத்தை. மாப்பிள்ள காஃபி போட்டு தரவா? இல்லை வேணாம் அத்தை. டீயாவது குடிக்கிறீங்களா? இல்லை இருக்கட்டும் அத்தை, பரவாயில்ல. வேற ஏதாச்சும் தரவா? இல்லை அத்தை, நான் ஏதாச்சும் வேணும்னா கேட்குறேன். சரி, ஏதாச்சும் வேணும்னா கேளுங்க. சரிங்க அத்தை. பசங்களுக்கு அவங்க மாமியார் வீட்ல என்ன மரியாதை, இதுவே பொண்ணுங்களுக்கு அவங்க மாமியார் வீட்ல. அம்மா ஜனனி கொஞ்சம் டீ கொண்டு வா. அத்தை இதோ வரேன். அம்மா மருமகளே காபி கொண்டு வாமா. இதோ வரேன் மாமா. காஃபிங்க காஃபி புடி. ச்சே, காஃபியா டீயா? மாமியார் உன்னை உளுந்து கவனிக்கிறாங்க போல. கொடுத்து வச்ச வேண்டா நீ. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவங்க என்ன இப்படிலாம் பார்த்துக்கிட்டாதான் நான் அவங்க பொண்ணு நல்லா பார்த்துப்பேன் அப்படின்ட்டு எனக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நிறைய இடத்துல நானே பார்த்துருக்கேன். ஒரு சின்ன விஷயம்னாலும் பார்த்து பண்ணுவேன். நம்பிட்டேன். நம்பலல நீயே ஒரு நாள் புரிஞ்சு பாப்பாரு அவங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கன்னு. பார்க்கலாம். பார்க்க தானே போற. மாப்பிள்ள அவளுக்கு ஒன்றும் தெரியாது மாப்பிள்ள. அவள் சின்ன பிள்ளையிலேருந்து ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டேன். கோவம் கூட கொஞ்சம் அதிகமாக தான் வரும். அவளை நீங்கள் தான் பார்த்து அனுசரித்து போகணும். என்னத்தை அனுசரித்து போகணும் சொல்லுங்க அத்தை, என்ன அனுசரித்து போகணும்? ஒரு தாயா தான் பொண்ணுக்கு போகிற இடத்துல இப்படிலாம் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணுமா? போகிற இடத்துல எல்லாருக்கும் அனுசரித்து நடந்துக்கணுமா அப்படின்னு சொல்கிறவங்கள பார்த்துருக்கேன். ஆனால் நீங்கள் அவள் அப்படிதான் அதை அவன் முன்னாடியே சொன்னா அவள் அப்படிதான் இருப்பா. எப்படி எனக்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவா? மதன் நீ சும்மா இரு. டேய் மதன், அம்மா பேசிட்டு இருக்காங்களே. அத்தை என்ன மாப்பிள்ள டென்ஷன் ஆகுறீங்களா? ஐயோ சீச்சி இல்லத்த, நான் போய் எப்படி லவ் பண்ணுறேன்னு சொல்லி பொண்ணு கேட்டு வரும்போது என்னெல்லாம் சொன்னீங்க ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் சரிதான்ப்பா. அவள் தொட்டதுக்கெல்லாம் கோவப்படுவா, எல்லாத்துக்கும் சண்டை போடுவா. லவ் பண்ணும்போது எல்லாம் சரியாக தான் இருக்கும். ஆனால் கல்யாணம்னு வந்துட்ட பிறகு ஜனனி என்ன சண்டை போட்டாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறேன் ஆண்டி. ஜனனி தூக்கி போட்டு மிதிச்சாலும் பரவாயில்ல ஆண்டி, வாங்கிட்டு அமைதியாக ரோஷமே இல்லாமல் போயிடுவேன். நீங்கள் ஓகேன்னு மட்டும் சொன்னீங்கன்னா போதும். என்ன யோசிக்கிறாங்க ஆண்டி? ஜனனிக்கு நான் எந்த வேலையுமே வைக்க மாட்டேன் ஆண்டி, எல்லா வேலையும் நானே இழுத்து போட்டு செய்வேன் ஆண்டி. அப்போ சரிதான்ப்பா. ம்